அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சா. ஜெகதீஷ். நான் குமரி அறிவியல் பேரவாயின் இளம் விஞ்ஞானி. நான் இப்பொழுது இருக்கும் இடம் நாஞ்சில் நாடு பகுதியான பரக்கை குளம் பாசன வசதி பெறும் விவசாய நிலம். வருடத்திற்கு இருபோகம் நெல் விளையும் இடம். இப்பொழுது அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ளது. இந்த விவசாய இடத்திற்கு வடக்கே சுசீந்திர கோவிலும் கிழக்கே மருந்துவால் மலையும் தாடகை மலையும் நாம் காண முடியும். இந்நிலம் பேச்சிப்பாறை அணை தண்ணீரால் பாசன வசதி பெறுகிறது. பாருங்கள், இதுவே இந்தியாவின் பயிர், நமது உயிர். வணக்கம், என் பெயர் சா. ஜெகதீஷ், அமிர்தா வித்யாலயம், கன்னியாகுமரி, டீம் இ குரூப் சி. எனது தலைப்பு அறிவியல் தமிழ் முழக்கம். தொல்காப்பியம் பேசும் அறிவியல். எழுத்துக்கும் சொல்லுக்கும் பிரபஞ்சத்தின் அறிவியலுக்கும் இலக்கண வகுத்த தொல்காப்பியரை நான் வழங்கி மகிழ்கிறேன். இந்த உலகில் பல மொழிகளின் இலக்கண புத்தகம் உள்ளன. ஆனால் இது ஒரு நூல் தான் உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சியையும் இந்த பிரபஞ்சத்தின் பஞ்சபூத கொள்கைகளையும் வழங்கிய ஒரே நூல் தொல்காப்பியம். நவீன அறிவியல் மேதைகள் சார்லஸ் டார்வின் மற்றும் அரிஸ்டாட்டல் பிறப்பத பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு தலை சிறந்த உயிரியல் விஞ்ஞானியாக தொல்காப்பியர் திகழ்ந்துள்ளார். தொல்காப்பியத்தின் ஒரு ஆகச் சிறந்த பங்களிப்பு உயிரினங்களையும் அவற்றின் அறிவு திறனையும் சென்சஸ் தொல்காப்பியர் வகைப்படுத்தியுள்ளார். ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே. அறிவியல் உண்மை. ஓர் உயிர் தொடுதல் முதல் ஆறறிவு மனித மனம் வரை தொல்காப்பியர் உயிரினங்களை வரிசைப்படுத்தியுள்ளார். ஓரறிவு புல் மரம் தொடுதல், ஈரறிவு சிப்பி நத்தை சுவை, மூன்றாம் அறிவு எறும்பு கரையான் மோப்பம், நான்காம் அறிவு நண்டு தும்பி காணல், ஐந்தாம் அறிவு விலங்கு பறவை கேட்டல், ஆறாம் அறிவு மனிதன் மனம். நிலத்தை ஐந்தாம் பகுதிப்படுத்த தொல்காப்பியர் ஒவ்வொரு நிலத்திற்கும் உரிய புல் செடி மரம் விலங்கு உயிரினங்களை ஐந்தாம் வகைப்படுத்தியுள்ளார். இதை நாம் பயோஜியோகிராபி என்றும் சொல்கிறோம். ஒரு குறிப்பிட்ட சூழலில் எந்த உயிரினம் வாழ முடியாதோ அதை நாம் தொல்காப்பியம் அன்றே கூறியது. பிரபஞ்சம் எதனால் ஆனது என்று தொல்காப்பியம் கூறுகிறது. நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு ஐந்தும் கலந்து